ரோட்டில் நாம் மட்டும் போல நாம் கரெக்டாக ஓட்டினாலும் எதிர வரவங்க கரெக்டாக ஓட்டுவானா? சடனாக பெரிய அப்டக்கிள்ஸ் லைக் பள்ளம், மேடு, பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிள், ஆடு மாடு எது வேணால் வரலாம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வாங்குறது பெட்டர். திஸ் இஸ் 98 மைல்ஸ். பைக் ரைட்னு வந்துட்டா எல்லா கியருமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நான் ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஒரு ஆர்டர் சொல்லணும், ஃபஸ்ட்டு ஹெல்மெட் தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஹெல்மெட் யூஸ் ஆகும், தலையை பாதுகாக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் க்ளவுஸ். ஏன் சொல்கிறேன்னா, சிட்டியில் ஓட்டும் போதும் சரி, நம்ம அந்த ஸ்பீடில் விழுனாலுமே எதிர வரவங்க இடிக்கிறதுக்கும் சரி, கீழே விழுந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி க்ளவுஸ். அதனால் ஃபஸ்ட்டு ஹெல்மெட், அதுக்கப்புறம் க்ளவுஸ். அண்ட் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒரு ட்ரிப்போ, ஒரு ட்ராக்கோ, இல்லை ஆஃப் ரோடோ, இல்லை ஒரு அட்வென்ச்சரோ எல்லாமே சேர்ந்தது தான். ஏன்னா நமக்கு கம்யூட்டிங் விட்டு நம்ம பைக்கை ஒரு பேஷனாக நம்ம மூவ் ஆகிற இடம், ஒரு ட்ராவலுக்காக மூவ் பண்ணுற இடமா அந்த பைக் நம்மளுக்கு மாறுது. ஏன்னா கம்யூட்டிங் தாண்டி ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு ட்ரிப்பாகவோ, இல்லை ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாகவோ, இல்லை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் த்ரில் ரைட்ஸாகவோ பைக் நம்மளுக்கு அடுத்த அப்கிரேடாக மாறுது. அந்த இடத்துல நம்மளோட சேஃப்டியுமே கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஹெல்மெட்டு, க்ளவுஸு இது சிட்டி கம்யூனிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரைடிங் ஜாக்கெட் தான். ரைடிங் ஜாக்கெட்னால தான் நம்மளோட எல்போ, நம்மளோட ஆர்ம் அண்ட் நம்மளோட செஸ்ட் ஈஸியாக நொறுங்கக்கூடிய இந்த ரிப் போன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுற ரைடிங் ஜாக்கெட் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் வேணும். ரைடிங் ஜாக்கெட்டில் என்னெல்லாம் வேணும்னா, நல்ல ஒரு ஆர்மர் இருந்தால் போதும், நல்ல ஒரு ஏர்வெண்ட் இருக்கிற மெஷ் இருந்தால் போதும், அண்ட் தேய்மானம் ஆகிறப்போ ஈஸியாக கிழியாத மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோதான். அண்ட் நல்ல சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கணும். என் கையில் இருக்கிறது கார்டாவோட ரைடிங் ஜாக்கெட். இதை நான் அரௌண்ட் 7.5K கிட்ட வாங்கினேன். நான் அந்த ரேட்டுக்கு வாங்கினேன், இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கானு தெரில. இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months மேலே ஆகுது. இப்போ தான் இதுக்கு டைம் கிடச்சிது ஓப்பன் பண்ண. ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கார்டாவோட ரைடிங் ஜாக்கெட். அண்ட் நார்மலாக இப்படி சொல்லணுனாலுமே ஒரு நல்ல ஜிப் பேட்டர்ன், வெளில ஒரு நல்ல ஏர் போடுறதுக்கு ஒரு ஏர் மெஷ்ஷு, இந்த சைடு ஒரு பாக்கெட்டு, இந்த சைடு ஒரு பாக்கெட்டு, கஃப் போடுறதுக்கு அந்த கஃப்புக்கு ஒரு நல்ல ஒரு வெல்க்ரோ மெட்டீரியல் டைட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கையாண்டியுமே ஏர் வர்றதுக்கு ஒரு நல்ல மெஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியுமே நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்குன்றதுக்காக ஒரு மெஷ் அண்ட் ரிஃப்ளெக்டார்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஹைவேஸில் நம்ம போகிறப்போ லாங்லேருந்து நம்ம டெயில் லைட் ஒர்க் ஆகும் போகலாம், இல்லை ஒர்க் ஆகிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட்டாக இந்த லைட் அவங்களுக்கு நம்ம முன்னாடி ஒரு வண்டி போகிறத அவங்களுக்கு தெரிவிக்கும். இது என்னோடய ரைடிங் பேண்ட் அண்ட் பூட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் நீங்களுமே இதை பார்த்து வாங்குறது பெட்ரு. இந்த ரைடிங் ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெவல் 2 ஆர்மர். செஸ்ட் மட்டும் லெவல் 1 ஆர்மர், மற்றது எல்லாமே லெவல் 2 ஆர்மர். மோஸ்ட்டாக இதில் பார்க்க வேண்டியது பின்னாடி நம்மளோட முதுகெலும்பை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த ஆர்மர் தான். இது லெவல் 2 ஆர்மர் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு வாங்கிடணும். அண்ட் நம்மளோட ஷோல்டர்ஸ், நம்ம வண்டி ஓட்டுறப்போ பேலன்ஸ் நம்ம கீழே விடுறப்போ நம்மளோட நக்கிள் அண்டு எல்போ அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் தான் மேஜராக டேமேஜ் ஆகும். இது மூணுத்தில் எது ரொம்ப வலி தரக்கூடியது, ரொம்ப குணமாகிறது ரொம்ப டைம் எடுத்துக்குன்னா அது ஷோல்டர்ஸ் தான். ஸோ ஷோல்டர் ஒரு நல்ல லெவல் 2 ஆர்மரில் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் உள்ளேயுமே இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வெல்க்ரோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுத்துடலாம். அண்ட் இதையுமே வாஷும் பண்ணிக்கலாம். ஆர்மர் இல்லை, ஆர்மர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஜாக்கெட்டுமே வாஷ் பண்ணிக்கலாம். ஆர்மர் பொறுத்த வரைக்கும் லெவல் 2 ஆர்மர் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா ஓகே, ஒரு சில ஆயிரங்கள் மட்டும் தான் கம்மியாகும் லெவல் 1 ஆர்மருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் ரைட்ஸ் போக மாட்டேன், அரௌண்ட் ஒரு 150க்குள்ளே தான் நான் போயிட்டு வருவேன். ஐ மீன் ஸ்பீடை கிலோமீட்டர் சொல்கிறேன். ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் என்னோடய ட்ராவலே இருக்கும். வீக்கெண்டில் போயிட்டு லாங்கில் போயிட்டு வர்றது, ஒரு சின்னதாக போயிட்டு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி. அண்ட் ஸ்பீடுமே நான் கம்மியாக தான் ஓட்டுவேன். ஒரு அரௌண்ட் 60 to 70 கூட தான் ஓட்டுவேன்னா லெவல் 1 ஆர்மர் பெஸ்ட்டு. பட் லெவல் 2 ஆர்மர் வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் யூஸ் தான். ஏன்னா எப்போ வேணாலுமே நம்ம லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு மனசு துடிக்கும். எந்த ஒரு ஆர்மருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெவல் 1 ஆர்மர் பெஸ்ட்டு தான். லெவல் 2 இருக்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி. ஒரு நல்ல வெயிட்டாக இருக்குது. இது போட்டுட்டு ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலுமே நாம் இந்த இடத்துல கம்ஃபர்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு சேஃப்டியை நம்ம ப்ரிஃபரன்ஸாக பார்க்கணும். ரைடிங் ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாங்கணும்னா, அந்த ஆர்மர்ஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும்.
அந்த எல்போவோட அந்த பேடு வந்து கரெக்டாக அந்த எல்போ இதில் வந்து ஃபிட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த ஆர்மர் ஷோல்டரோட ஆர்மர் வந்து கரெக்டாக அங்கே ஃபிட் ஆயிருக்கா, செஸ்ட் பேடு ஒரு அது மோஸ்ட்லி வந்து செஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட பேக் போன் ப்ரொடெக்டருமே அப்படி தான் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக லூஸாக வாங்குறேன், ஷர்ட் வாங்குற மாதிரி கொஞ்சம் லூஸாக, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த டிஷர்ட் வந்து கொஞ்சம் லூஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, இந்த மாதிரி மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி போடுறதுல மேஜர் ஃபால்ட் என்ன வரும்னா, அது லூஸாக இருக்கிறதுனால நம்ம போடுறப்ப கரெக்டாக இருக்கும், நம்ம ஓட்டுறப்போ அதோட பொசிஷனே மாறி இருக்கும். அந்த இங்கே எல்போவில் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பின்னாடி இருக்கும், இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி எல்போ பொறுத்த வரைக்கும் இங்கே கப்பில் இருக்க வேண்டிய அந்த கார்டு வந்து கொஞ்சம் இந்த சைடையோ இல்லை இந்த பக்கமோ மாறி இருக்கும், மேலேயோ கீழேயோ அது ஒரு மாதிரி அலைன்மெண்ட்டே மிஸ் ஆகிருக்கும். அது போட்டுமே பிரயோஜனம் கிடையாது. கீழே விழுறப்போ இந்த இடம் ஓப்பனாக இருந்தனால அடி விழ தான் செய்யும், டேமேஜ் ஆக தான் செய்யும். நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வந்து இது வெயில் தான். நம்ம ஊர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, வெளியூர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் பேண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் வாங்குறது ஒர்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தனியாக ஒரு ரெயின் லைனரோ தனியாக ஒரு தெர்மல் லைனரோ நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டோன்னா அதில் எங்கே ஏர் வெண்ட் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும், ஃபுல்லாக வேர்வை வரும், பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வேறு வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து அதை தவிர்த்துடணும். தனியாக ஒரு ரெயின் லைனர் வாங்கினா ஒரு 1000 ரூபா 1500 2000 எல்லாத்தையுமே இருக்குது. பேண்ட் அண்ட் ஜாக்கெட் ரெண்டுத்துக்குமே சரி. பேண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா, ஜாக்கெட்டுக்கு ஒரு 1000 1500 அந்த மாதிரி தான் விற்கிறாங்க எல்லாருமே. ஸோ சைஸ்மே வந்துட்டு ஒரு சைஸ் நம்ம முன்னாடியே வாங்கி போட்டுக்கலாம், இல்லை இந்த சேம் சைஸ்லேயும் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு ஸ்டாப் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போகிறது வந்து பெட்ரு. ரைடிங் ஜாக்கெட் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போது நீங்கள் ஒரு ட்ராக் போகிறீங்கன்னு வச்சிங்க, ட்ராக்கில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து செம்ம ஃபாஸ்ட்டில் தான் போவீங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கிராஷ் நடக்கும், அப்போ அது தேய்ச்சிட்டே போகும். கீழே விழுந்து தேய்க்கும் போது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அது தேய்ச்சிட்டே போகும்போது அந்த மெட்டலே வந்துட்டு அது தேஞ்சிரும். நம்மளோட போன் இந்த ஃப்ளஷ் இதெல்லாம் ஏமாத்துறோம். அதே மாதிரி தான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், பேண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் போது தான் நம்ம வந்து ஸ்லைட் ஆகும்போது அது தரையோட தரையாக போகாது. நம்மளோட உள்ளே இருக்கிற நம்ம ஸ்கின்னுக்கு பெருசாக டேமேஜ் இருக்காது. நம்ம கீழே விழுறப்போ நம்ம போன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஆர்மர்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்லைட் ஆகுறப்போ நம்மளோட ஸ்கின் அண்ட் உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது, தேய்மானம் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கா, நல்ல லெவல் 2 ஆர்மர், லெவல் 1 ஆர்மர் இருக்கா, அண்ட் நல்ல ஏர்வெண்ட் இருக்கா, இந்த 3 விஷயத்தை பார்த்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒரு ரைடிங் பேண்ட் வாங்கணும். இதை தாண்டி இல்லை கம்ஃபர்ட் இருக்குது, இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த இது வந்து கொஞ்சம் நல்ல கலராக இருக்குது, நல்ல டிசைனாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டிசைன் முக்கியம்தான், கம்ஃபர்ட் முக்கியம்தான், பட் அதோட முக்கியம் சேஃப்டி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டு அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்கிறது ரொம்ப பெட்டர். ரைடிங் ஜாக்கெட்ஸ்னாலே நம்ம லாங் ட்ரிப் போகிறதுக்கு அதுக்கு மட்டும்லாம் கிடையாது. இது வந்து லாங் ட்ரிப் போகிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ரைடிங் ஜாக்கெட்ஸ் டெய்லி சிட்டி கம்யூட்டிங்குமே இருக்குது. நம்ம தினைக்கும் வேலைக்கு போகிறோம், இல்லை வந்து பக்கத்தில் ஒரு டெய்லி ஒரு 10-20 கிலோமீட்டர் ஓட்டுறோம், எனக்கு கொஞ்சம் சேஃப்டி மேலே எனக்கு கொஞ்சம் கண் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வாங்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரியுமே இருக்குது. ட்ராக் ஓட்டுறவங்களுக்குமே இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடு ஓட்டுறவங்க, இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி பண்ண போகிறேன், அந்த மாதிரி டர்ட் பைக் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டுன்றது ஒவ்வொரு வேரியண்ட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதான் தேவை. நாம் வந்து டெய்லி சிட்டி ஓட்டுற மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டு, பேண்ட்டு அந்த இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற ரைடிங் ஜாக்கெட்டை டூருக்கு ஓட்ட முடியாது, டூரில் போட்டிருக்கிறது வந்து ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட முடியாது. அதனால் நாம் என்ன ஓட்ட போகிறோம், நாம் எதுக்கு இதை வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் நமக்கு தேவையானது நம்ம கண்ணுக்கு ஈஸியாக மாட்டிடும். நான் வாங்கின இந்த கார்டா ரைடிங் ஜாக்கெட்டில் எனக்கு வந்து ரெயின் லைனர் அண்ட் தெர்மல் லைனர் காம்போ வந்தது. இது 3மே சேர்த்து தான் நான் அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு ரெயின் லைனர் பின்னாடி அவங்க பிராண்டிங் பண்ணிட்டு, இதிலுமே வந்து அந்த ரெஃப்ளெக்ட் டாஸ் தான். நம்ம ரெயின் லைனர் போட்டு ஓட்டுறப்பையுமே வந்து ரெஃப்ளெக்ட் தான் பண்ணும். அண்ட் தெர்மல் லைனர் லாங் ரைட்ஸ் போகிறோம், அது வந்து ஒரு மழை காலமாக இருந்தது, இல்லை வந்துட்டு மழை அதிகமாக பெய்கிற இடமா இருந்ததுன்னா நல்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் குளிர் பிரதேசம், காஷ்மீர், இந்த மேகாலயா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் கோல்டு அதிகம்னு சொல்லுவாங்க. தெர்மல் லைனர் போட்டு அதுக்கு மேலே நம்ம ரைடிங் ஜாக்கெட் போடணும். அண்டு ரெயின் லைனர் வந்து ஜாக்கெட் போட்டு அதுக்கு மேலே நம்ம போடணும். இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான், இருந்தாலுமே சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து தெர்மல் லைனர், ரெயின் லைனர் அந்த மாதிரி காம்போஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு பெருசாக ஓட்ட மாட்டோம், லெவல் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க வந்து இந்த மாதிரி காம்போலாம் இருக்குதான்ட்டு கொஞ்சம் செக் பண்ணுறது வந்து பர்சனல் பெனிஃபிட்டுக்கு, அவ்வளோதான். ரைடிங் ஜாக்கெட் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து ரைடிங் பேண்ட். அண்டு ரைடிங் பேண்ட் இது வந்து ரைனாக்ஸோட ரைடிங் பேண்ட்.
இதுவுமே வந்து ஒரு டூர் ஓரியன்ட் பேண்ட் தான். கிட்ட எல்லாமே வந்து டூருக்காக ட்ரிப்புக்காக வாங்கின ஒரு விஷயந்தான். ரைடிங் பேண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நீ ப்ரொடெக்டர் இருக்குதா, ஷின்போன் ப்ரொடெக்டர் இருக்கா, அண்டு நல்ல மெஷ் இருக்குதா, இது இருந்தாலே போதும். ஒரு நல்ல ரைடிங் பேண்ட் வந்து வாங்கிடலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ரேசிங் ட்ராக்கு அந்த மாதிரி போனோன்னா இங்கே பின்னாடி இந்த டெயில் போனுக்குமே சில இடத்துல ப்ரொடெக்ட் வரும். அது ஜாக்கெட்லேயும் வருது. சில மாடல்ஸ் நான் பார்த்துருக்கேன் பேண்ட்லேயுமே வந்துட்டு பின்னாடி சின்ன ப்ரொடெக்ஷன் வருது. அண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது. இது கம்பேர் பண்ணும்போது இதுவுமே ஹெவி தான். அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷின்போன் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீமே வந்துட்டு அவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க. பட் டூருன்னும் போது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கணும்ல. ரொம்ப ஒரே மாதிரி இதுவில் வந்துட்டு ஒரே பொசிஷனில் நல்லா க்ரிப்பாக டைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் அடிக்க முடியாது. லாங் டூர்ஸ்லாம் போக முடியாது. இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்துட்டு லெவல் 2 தான். லெவல் 2 ஆர்மர் தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷின்போன் ப்ரொடெக்டராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நீ ப்ரொடெக்டராக இருக்கட்டும், இல்லை தை ப்ரொடெக்டராக எல்லாமே வந்துட்டு லெவல் 2 தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொடெக்ஷன் லெவல் 1 கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்கிரேடான ஒரு வெர்ஷன் நல்லாவே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம கீழே பேலன்ஸ் இல்லாமல் விழுறப்போ ப்ரொடெக்ட் பண்ண தை ப்ரொடெக்டர் அண்ட் கீழே விழுறப்போ முட்டியை பாதுகாக்கிறதுக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்கிட் ஆனால் அடி விழுறது வந்து முட்டியில் தான். காலில் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் இருக்காமல் பார்க்கணும் தான். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம வந்து முட்டியை தான் பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஓடி ஆடின டைமும் சரி, இல்லை சைக்கிள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதும் சரி, இல்லை பைக் கற்றுக்கும் போதும் சரி, எல்லா டைமுமே முட்டி தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கும். ஸோ முட்டி வந்து ஒரு லெவல் 2 ஆர்மர் இருக்கா அப்படி பார்த்து ஒரு ரைடிங் பேண்ட் வாங்குறது பெட்டர். இந்த பேண்ட்டில் எல்லாமே வந்துட்டு லெவல் 2 தான். லெவல் 1 பேண்ட்ஸுமே இருக்குது. அண்ட் காஸ்ட் வைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போது லெவல் 2ன்னு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அரௌண்ட் ஒரு 5,000 above 6,000 above அப்படி வரும். லெவல் 1 வந்து 3,500லே இருக்குது. 3,000 கூட நான் பார்த்துருக்கேன் ரைடிங் பேண்ட். பட் அந்த அளவுக்கு கொடுக்குமான்னு தெரியல. லெவல் 2 போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு மேஜர் அப்கிரேட் தான். அதுக்குன்ட்டு எல்லாருக்குமே லெவல் 2 பேண்ட் வேணுமான்னு கேட்டால் கிடையாது. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு டீ ரைடு போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து சிட்டிலேருந்து அவுட்டர், அதாவது சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை சிட்டிலேருந்து ஒரு மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன், எனக்கு வந்து அந்த டைமில் வந்து லெவல் 1 ஆர்மர் போதும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் பெட்டர் தான். அண்ட் வந்து நார்மலாக வந்துட்டு நீ ப்ரொடெக்டர் மட்டும் வாங்கி போட்டுட்டு ரைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டுக்கு அது ஓகே. பட் ஒரு டூரராக போகிறீங்கன்னா லெவல் 2 ஆர்மர் இருக்கிற ஒரு ரைடிங் பேண்ட் வந்து பெட்டர். இங்கே வந்து டபுள் பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஜிப் போடுற இடத்துல தனியாக ஒரு வெல்க்ரோ வச்சு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்துட்டு அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாக்கெட்லேயும் வைக்க முடியாது, பேக்லேயும் வைக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வந்து அக்சசரிஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு ஆர்மர் வைக்கிறதுக்கு இருக்குது. ஆர்மர் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே தனியாக வந்துட்டு உள்ள ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் தனியாக ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு ஜிப்பு, சில திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஏர் வெண்ட்டுக்காக நல்ல ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இதில் வந்துட்டு பூட் போடுறப்போ நம்ம வந்து சிரமப்பட அவசியமே கிடையாது. ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டோன்னா முட்டி வரைக்கும் இது வந்து நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பூட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு பெருசாக வெயில் அடிக்குது, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அதாவது ரைடிங் பண்ணாத டைம், ரைட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு அதிகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு லஞ்ச் பிரேக்கோ இல்லை வந்துட்டு ஒரு டீ பிரேக்கோ ரைடில் வந்துட்டு எடுக்கிறப்போ நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் காற்று வந்து நல்லா போகிறதுனால ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அண்ட் உள்ளேயுமே வந்து லெவல் 2 ஆர்மர், ஒரு நல்ல வெல்க்ரோ அதுக்கு. அண்ட் வாரண்டியுமே 2 years தராங்க ரைனாக்ஸ் சைடில். ரைடிங் பேன்னு பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் மாதிரி நிறைய வைசர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெவல் 2 ஆர்மர், லெவல் 1 ஆர்மர் எதனா இருக்கா, அண்ட் வந்துட்டு ஏர் அதிகமாக வரத்துக்கு வெண்ட் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். இதில் மேஜரான ஒரு மிஸ்டேக் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரைடிங் பேண்டில் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ரெயின் லைனரும் இருக்கிற மாதிரி, அதாவது வாட்டர் ப்ரூஃப் வாங்கிடுறாங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுல மேஜராக என்ன இஷ்யூ வரும்னா, உள்ளே வந்து அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதிக ஸ்வெட் ஆனாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. ப்ளஸ் அது வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இருக்கிறப்போ அந்த அழுக்கு நம்ம உடம்புலேயே தேங்கி இருக்கிறப்போ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ஆகும். இச்சிங்னஸ்ஸு நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதனால் ரைடிங் பேண்ட், ரைடிங் ஜாக்கெட்னு போகிறப்போ வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம வாங்குறது பெட்ரு. தனியாக நம்ம வந்து ரெயின் லைனர், தெர்மல் லைனர் வாங்கி போட்டுக்கலாம். பட் மற்ற டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வெண்ட்டு தான் முக்கியம். அதில் இருக்கிற அந்த ஏர் வெண்ட்னா அந்த மெஷ்ஷை மென்ஷன் பண்ணுறேன் நான். அது உள்ளே வந்தால் தான் காற்று நல்லா போகும். காற்று
காற்று சுழற்சி ஆனால் தான் நம்ம வந்து பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆகாது அண்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகாது. நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ரெச் அடிக்க முடியும். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைனாலே அதுவே வந்து நம்மளை வந்து டயர்ட் ஆகிடும். அப்படி டயர்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து அதிக ஸ்ட்ரெச்சஸ் போக முடியாது, அதிக கிலோமீட்டர்ஸ் தாண்ட முடியாது. ஸோ நம்ம 2 நாள் போக வேண்டியதே 3 நாள் கூட ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. அதனால் எப்பவுமே வந்துட்டு ரைடிங் பேண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக இருக்கா, ஏர் வெண்ட் இருக்கா, அதாவது நம்ம ஊர் கிளைமேட்டிக் சொல்கிறேன் நான், இருக்குதா அது மட்டும் பார்த்துட்டு நம்ம வாங்கிடணும். அதுக்கப்புறம் தனியாக நம்மளுக்கு தேவைன்னா ரெயின் லைனர் ஒன்று, தெர்மல் லைனர் ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். அது அரௌண்ட் 1500 ஸ்டார்ட் ஆகுது. சில பிராண்ட்ஸ் வந்து 1000லையுமே தராங்க. அது வந்து ரெயின் லைனர்னு பொறுத்த வரைக்கும் அது ஃபிட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெயின் லைனர் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கினா கூட எல், இப்போ இன்கேஸ் வந்து நம்ம சைஸ் வந்து எல்லுனா எக்ஸ்எல் ரெயின் லைனர் வாங்கி போட்டால் ஃபிட் ஆகும். அது அந்த பிராண்டில் தான் வாங்கணும்னு இல்லை, எது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கோ அது வாங்கிடலாம். இந்த ரைடிங் பேண்டில் முன்னாடி ஆர்மர் இருக்குது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு, அதை டைட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து நீயை நல்லா க்ரிப்பாக டைட்டாக போட்டுக்கலாம், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 7000 வருது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த ரைனாக்ஸ் பேண்ட் வந்து நிறைய ஸ்டோர் இருக்குது, ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே சென்னையில் இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரில, தேவைப்பட்டால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ரைடிங் பேண்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த ரைடிங் பேண்ட்டு நம்மளுக்கு அவசியமாக இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா ரொம்ப அதிகமாக ட்ரிப்ஸ் போக மாட்டேன், நான் பக்கத்துலேயே தான் போவேன். ஐ மீன் நான் சொல்கிறது ஒரு லாங் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை எனக்கு சிட்டியில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வேணும், இல்லை வந்துட்டு அப்பப்போ ஒரு அர்பன் ரைட்ஸ் போவோம் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ், அதுக்கு ஃபுல்லாக ரைடிங் பேண்ட் கொடுத்து வாங்கணுமா, இல்லை வந்துட்டு வெறும் அந்த நீ ப்ரொடெக்டர் மட்டும் வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு வந்து ரைடிங் பேண்ட் வாங்குறது. மணி தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா, நீங்கள் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓட்ட மாட்டீங்க அப்படின்னா, ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் போவேன் அந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த நீ ப்ரொடெக்டரே போதும். இவ்வளோ கொடுத்து வாங்கணும்னா இல்லை, இது ஒரு ஆப்ஷன் தான். பட் காசு இருந்தால் கண்டிப்பாக ரைடிங் பேண்ட் தான் நீங்கள் வாங்கணும். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு ரைடிங் பேண்ட் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெயின் லைனர் வாங்கணும். இது வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணோம். எங்கன்னு பார்த்தோன்னா வாட்டர் கிராசிங்கு, மழை பெய்யறப்போ பேரில் இருக்கிற மாதிரி ரெயின் லைனர். இதுவுமே ரைனாக்ஸோட ரெயின் லைனர் தான். என்னோட சைஸ் வந்து நான் ரைடிங் பேண்ட் வந்து வாங்கின சைஸோட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இது வந்து எக்ஸ்எல், அது வந்து எல். நல்ல எலாஸ்டிக், நல்ல கம்ஃபர்டபுளாக ஈஸியாக போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையுமே வந்துட்டு ரெஃப்ளெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்டில் ஓட்டுறப்போ இது ஒரு நல்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ரைடிங் பேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, ரைடிங் ஜாக்கெட்டில், ரைடிங் பூட், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெஃப்ளெக்டர் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அது இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது இன்னொரு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஒரு அழகாக வெல்க்ரோ வச்சு தனியாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பூட் போட்டுக்க வேண்டியது தான், இல்லை வந்துட்டு பேண்ட்டை போட்டுக்க வேண்டியது தான். வெல்க்ரோவுமே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த ரைனாக்ஸ் ரெயின் லைனரை நீங்கள் 1500லேருந்து 2000 வாங்கிக்கலாம். சைஸ் பொறுத்து ரேட் மாறாது எப்பவுமே இந்த ரெயின் லைனர், தெர்மல் லைனர் வாங்குறதுலாம். இந்த ரைனாக்ஸ் ரெயின் லைனரை ரைடிங் பேண்ட் வாங்குறப்பவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. வெயில் காலம் தானே இப்போதைக்கு தேவையில்லைன்னு யோசிப்பீங்க. ஆனால் திடீர்னு மழை வரப்போ, இல்லை நம்ம போகிற இடத்துல வெயில் காலமாக இருந்தாலும் சரி, சில ஊரில் வந்து வெயில் காலத்துலேயும் செம்மையாக மழை பெய்யும். அந்த இடத்துல வந்துட்டு இது இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ரைடிங் பேண்ட் வாங்குறப்பவே ரெயின் லைனரே வாங்கி வச்சுங்க. Subscribe to be connected. This is 98 miles.